ஆனா 75 ஆண்டு கால கட்சின்னு சொல்லும்போது நமக்கே தெரிஞ்சிருச்சு அது திமுக தான் அப்படின்றது. ஏன் வந்து அந்த திமுகவ பயன்படுத்த மறுக்கிறாரு? இல்ல அப்படி ஒரு கிடையாது. விதமான பயம்னு சொல்ல முடியுதா? அதாவது திமுகவை எதிர்த்து வந்து அவர் வெவ்வேறு வார்த்தைகள்ல அவங்கள அட்டாக் பண்றாரு. கபட நாடகம் ஆடுறாங்க. பாஜகவோடு கள்ள உறவு வச்சிருக்காங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் பயன்படுத்தாத வார்த்தைகள் எல்லாம் விஜய் பயன்படுத்துறாரு. அதனால விஜய்க்கு வந்து திமுக மேல பயம்லாம் கிடையாது. அப்படி யாராவது நெனச்சாங்கன்னா, அவங்க தான் ஏமாந்து போயிடுவாங்க. அதே நேரம் அவர் ஏற்கனவே அங்கிள்ன்னு சொன்னது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் சிஎம் சார் அப்டின்னாரு. ஆனா திமுகவை பொறுத்தவரைக்கும், விஜய வந்து நேரடியா குறிப்பிடாம, இன்றைக்கு வந்து எதிரிகள் எங்களை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிசுகிசு மாரியே அவங்க பேசி பழகிட்டாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, உன் பேர உச்சரிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா? எனக்கு நீ எல்லாம் ஒரு பொருட்டு இல்ல அப்படிங்கிற டோனும் அதுக்குள்ளார இருக்கு. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விஜய் கட்சிய பத்தி பேசுறாரு அப்படின்னா, விஜய்ன்னு நேரடியா பேசிறலாம். அல்லது தாவேகான்னு நேரடியா பேசிறலாம். 2மே இல்லாம, அதே நேரம் விஜயை குறிக்கிற மாரி, தாவேகாவை குறிக்கிற மாரி அவர் பேசுறாரு தெரியுமா? அதோட அர்த்தமே என்ன அப்படின்னா, என்னுடைய சர்வீஸ்க்கு நீ எல்லாம் ஒரு ஆள் இல்ல. நீ ஒரு பச்சா அப்படிங்கிற அந்த டோனு தான்.